தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டமானது ஈரோட்ல இன்னைக்கு நடந்தது. இதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த பிரச்சார கூட்டமானது ஸ்டார்ட் பண்ணி நடத்தப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்களுடைய முழு பொறுப்புல இந்த பிரச்சார கூட்டமானது தலைமை ஏற்று நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. இதுல விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி நிறைய தலைவர்களை நாங்க உள்ள வரவேற்கிறோம். ஸோ இன்னும் யாராவது முக்கிய தலைவர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை கொடுத்து தான் இங்க கட்சியில நாங்க வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற கட்சிகளை விமர்சிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி அசிங்கமா எங்களுக்கு பேச வராதுன்னா வராதுன்னு கிடையாது, வேண்டான்னு நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அடிக்கடி நான் பேசும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, படத்தோட டயலாக்ல இருந்து நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சொல்லியிருக்காரு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சொன்னது மட்டும் என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்து பேசினதா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. மக்களுடைய சலுகைகள் மக்களுடைய வரி பணத்தில் தான் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சலுகைகளை கொடுத்துட்டு அதை இலவசம்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசுறது தான் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன் வச்சு ஈரோட்டினுடைய பிரச்சார கூட்டத்தை நிறைவு செஞ்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்.